Hello dear students, welcome class. So welcome to Maximum KMR channel. 10th standard maths exercise 8.4 chapter 8 la 7th question exercise 8.4 la 7th question kana solution. A box contain cards numbered 3 5 7 9 அப்படியே போயிட்டு 35 37 வரைக்கும் போயிட்டாங்க. 3 5 7 9 35 37 இது எல்லாமே ஆட் நம்பர். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 5 7 9 11 13 15 17 19 அப்படியே போயிட்டு 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுடைய நம்பர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் கூட இருக்கு. A card is drawn at random from the box. அப்போ ஒரு கார்டு அதில் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அவங்க கேட்குற ப்ராபபிலிட்டி என்னன்னா, பாக்ஸ்குள்ள கார்டு இருக்கு, அந்த கார்டோடைய நம்பர்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாம் ஆட் நம்பர்ஸ் 3ல ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய ஆட் நம்பர்ஸ் அப் டு 37 வரைக்கும் இருக்கு. இப்போ என்னன்னா ப்ராபபிலிட்டி கேட்குறது, find the probability that the drawn card have either multiples of 7 7 மல்டிபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கார்டா எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆர் அல்லது அப்படின்றாங்க. ஆர் கேட்டாங்கன்னா என்னன்னா யூனியன் கேட்குறாங்க, பிரைம் நம்பரா இருக்கணும். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு 7 மல்டிபிள், இன்னொரு ஈவெண்ட் வந்து நமக்கு பிரைம் நம்பர். இதில் வந்து 7 மல்டிபிள்ஸ் என்ன, பிரைம் நம்பர் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து 2 ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண போறோம். அண்ட் தென் நெக்ஸ்டா ரெண்டுத்துக்கும் யூனியன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸை எழுதிக்கணும். சொல்யூஷன்ல சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன வரும்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாக்ஸ்குள்ள இருக்கு. என்ன நம்பர்ஸ்னா 3 5 7 9 11 13 அப்படியே போகுது. ஸோ மொத்த நம்பரை எடுத்து எழுதிக்கலாம். 3 5 11 7 3 5 7 9. ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆட் நம்பர்ஸ் 3 5 7 9 ஒரு 11, அதுக்கப்புறம் ஒரு 13, ஒரு 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 37 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த ஆட் நம்பருடைய கார்டு, அந்த கார்டில் இந்த ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கு. இதை அப்படியே கவுண்ட் பண்ணணும். 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 நம்பர்ஸ். இப்போ இதோடைய கவுண்ட் n of s number of the sample space உள்ள வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 18 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்திருக்க சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துட்டோம், என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் தெரிஞ்சிருச்சு, மொத்தத்தையும் எழுதியாச்சு. அடுத்ததா probability of drawn card have either multiple of 7. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏன்ற ஈவெண்ட் என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 7. மல்டிபிள் ஆஃப் 7 மல்டிபிள்ஸ் என்னென்ன இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கோ அதுதான் ஏ. ஓகேங்களா? சரி, 7 மல்டிபிள்ஸ் என்ன? 7 1s are 7 இருக்கா? இருக்கு. 7 2s are 14 அது இல்ல. 7 3s are 21 ஸோ அது இருக்கு. ஸோ 21 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7 4s are 28 இருக்கான்னு பார்த்தா இல்ல. 7 5s are 35 அந்த 35 இங்க இருக்கு. ஸோ 7 5s are 35. 7 6 ஆர் என்ன ஆகும்னா 42. ஆனால் சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு 37 வரைக்கும் தான் இருக்குது. அவங்க சொல்லி இருக்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எதெல்லாம் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கோ அது மட்டும். ஸோ இப்போ ஏ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து n ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் த கவுண்ட் இந்த ஏ வந்து பார்த்தோம்னா 1 2 3. ஸோ n ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பாக்ஸ் கொடுப்போம். இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரைம் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. அப்போ எது பிரைம் நம்பரா இருக்கும் இதுக்குள்ள இருக்க சாம்பிள் ஸ்பேஸ்ன்றதை செக் பண்ணி அந்த ஈவெண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லைன் எழுதணும், லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ பிரைம் நம்பர் அப்படின்னு எழுதிட்டு பிக்கு பிரைம் நம்பர்ஸ். இதுல பிரைம் நம்பர் என்னன்னு பாருங்க. இந்த 3 வந்து ஒரு பிரைம் நம்பர், இந்த 5 7 இது ரெண்டுமே ஒரு பிரைம் நம்பர். அண்ட் 9 பார்த்தா 3 3s are 9 1 3s are 3 3s are 9 9 1s are 9. ஸோ ரெண்டு வந்து இருக்கு. 11க்கு 11ல மட்டும் தான் ஃபேக்டர்ஸ் இருக்கு, 1ஆல ஒரு ஃபேக்டர். இந்த 13 11 13 இது ஒரு பிரைம் நம்பர். அடுத்ததா 15 வராது, 17 ஒரு பிரைம் நம்பர் அண்ட் 19 ஒரு பிரைம் நம்பர்.
21 நம்ம பார்த்தோம்னா 21க்கு 7 3s are 21 இருக்கு. 21 into 21, so 2 factors ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 23, இந்த 23க்கு ஒரு பிரைம் நம்பர். 25 எடுக்க முடியாது, 27 எடுக்க முடியாது, 29 ஒரு பிரைம் நம்பர். ஸோ 29 எடுத்தாச்சு. அடுத்ததா 31 ஒரு பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 33க்கு 11ல வரும், 35க்கு 7 டேபிள் இருக்கு, 37க்கு வராது. ஸோ அது ஒரு பிரைம் நம்பர். இப்போ பிரைம் நம்பரோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பீன்ற ஈவெண்ட் அப்படின்றதுனால பிக்குள்ள பிரைம் நம்பரை போட்டாச்சு. இங்க இருந்து n of b என்னன்னு ஃபைண்ட் பண்றோம். n of b னா என்ன, இந்த இடத்துல எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ n of b வந்து நமக்கு இந்த இடத்துல 11. அண்ட் தென் அவங்க நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்றது என்னன்னா either multiples of 7, இந்த 7 உடைய மல்டிபிள்ஸ் ஆர் இல்ல அப்படின்னா பிரைம் நம்பர். இப்போ ஏக்கும் பிக்கும் ஆர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் சொன்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், யூனியனை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஏ யூனியன் பி அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பி ஆஃப் ஏ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். பி ஆஃப் ஏனா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என் ஆஃப் ஏன்றது நமக்கு 3, என் ஆஃப் எஸ்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ் உடைய கவுண்ட் 80 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பியை ஃபைண்ட் பண்ணிடுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா என்ன, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ n of b by n of s போது n of b உடைய வேல்யூ வந்து நமக்கு 11. இந்த இடத்துல கவுண்ட் வந்து 11 டிவைடட் பை சாம்பிள் ஸ்பேஸ் உடைய நம்பர்ஸ் வந்து 18 இருக்கு. ஸோ 11 by 18. இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி ஏவும் பியும் தெரிஞ்சிருச்சு. அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது என்னன்னா இது அல்லது அது. ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இதை ஃபைண்ட் பண்ணணும். பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். பி ஆஃப் ஏ plus P of B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்கும். அந்த P of A இன்டர்செக்ஷன் B ஆகிறத மைனஸ் பண்ணணும். இதுல இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்னன்னு தெரியாது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B, ஏவும் பியும் எதுல இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சரி, A உடைய இந்த செட்டுக்குள்ள இருக்கிறத பாருங்க. 7 21 35 இது வந்து B உடைய இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். இதுவும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இடத்துலயும் ஒண்ணா இருக்கணும். ஸோ இந்த 7 இங்க இருக்கான்னு பார்த்தா இந்த 7 இருக்கு, அந்த 7 எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இன்டர்செக்ஷன். 21 இருக்கான்னு பார்த்தா 21 B ல இல்லை, ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும், அதுதான் இன்டர்செக்ஷன். நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு வேணும். 7 இங்க பார்க்குறோம், அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஏல 21 இருக்கு, பில 21 இல்லை. அண்ட் ஏல 35 இருக்கு, பில 35 இல்லை. அப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த 7 மட்டும்தான். இதுல இருந்து n of a intersection b, நம்பர் ஆஃப் த a intersection b உடைய கவுண்ட். நம்பர் ஆஃப் a intersection b னா ஒரே ஒரு 7 இருக்கு, அப்ப அதனால 1. நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ப்ராபபிலிட்டியை டைரக்டா ஃபைண்ட் பண்ணிடுவோம். p of a intersection b, இதுக்கு ஃபார்முலா n of a intersection b. p of a னா நமக்கு n of a by n of s. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் a இன்டர்செக்ஷன் b னா n of a இன்டர்செக்ஷன் b டிவைடட் பை n of s. ஸோ n of a இன்டர்செக்ஷன் b வந்து நமக்கு என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம், 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் n of s வந்து 18. ஸோ ஓவராலா நமக்கு இந்த வேல்யூ தெரியும். அண்ட் ப்ராபபிலிட்டி p of a இதுவும் தெரியும். அண்ட் p of b இதுவும் தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டா நம்ம எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிட்டு தான் நமக்கு தேவை. இந்த p of a யூனியன் b ரெண்டுமே ஆறு கேட்டிருக்காங்க, இது அல்லது அதுன்றதுனால P of A என்னன்னு பார்க்கணும். 3 by 18 பிளஸ் போட்டு P of B வந்து 11 by 18 மைனஸ் A இன்டர்செக்ஷன் B உடைய பார்ட் 1 by 18. டினாமினேட்டர் எல்லாமே 18 இருக்கு, ஸோ டைரக்டா அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ காமனா டினாமினேட்டர் 18 எடுத்தாச்சு. 3யும் 11 ஆட் பண்றோம் 14. 14ல 1 மைனஸ் பண்ணா 13. ஃபைனலா நமக்கு ஆன்சர்ல 13 by 18 தான் ஆன்சர். அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் either multiples of 7. So probability of drawing card being either multiple of 7 or a prime number is 13 by 18. இதுதான் இதுக்கான ஆன்சர். Thank you so much for watching students. And நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.